ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ரசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சரிங்களா? கர்த்தர் மேல பாரத்தை வைக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தனையும் எனக்கு இந்த பாரக்குன்னு சொல்லி ஒரு மனுஷங்களோட போய் நீங்க சொல்றது, எனக்கு நோய் இருக்குது, பணம் பிரச்சனை இருக்குதுன்னு போய் சொல்லுவீங்க நீங்க. ஆனாலும் உங்க தேவைகளுக்கோசரம் அவங்க பழகிட்டு விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படியா மட்டும் கிடையாது. இன்னொரு வசனம் கூட இருக்குது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அன்று சொல்றாரு. சரிங்களா? இப்படியா மட்டும் வசனம் இருக்கும்போது மனுஷன்கிட்ட போய் சொல்லாதீங்க. நீ அதாவது உன் பாரத்துல நீ சுமக்காத மகனே மகளே, உன் பாரத்தை என் மேல வைத்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆண்டு சொல்றாரு. நீங்க மனுஷங்களோட போய் சொல்றாதீங்க. சரி, நானும் கடந்து வந்த நாட்கள் என்னுடைய பாரம் எல்லாம் மனுஷங்கிட்ட போய் சொல்லுவேன். சரிங்களா? எதுவுமே நிறைவேறவே யாராவது நான் என்னோட துக்கமாவே தான் இருக்கும். ஆனா கர்த்தரிடத்துல இந்த வசந்தபடி என் பாரத்தை எல்லாம் நான் போய் சொல்ல ஆண்டவர் என்ன பாரமோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு மாத்தி எனக்கு சந்தோஷம் தந்தாரு. அந்த சாட்சியோட தான் நான் உங்களோட பேசுறேன். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல வைங்க, அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் வியாதிகள் இருந்தாலுமே சரிங்களா? உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த வசந்தபடி நீங்க சொல்லும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவாரு. கர்த்தருக்கு சோத்திரம். God bless you.